Hi friends, இன்னைக்கு நம்ம டேஸ்டி and crispy-ஆன ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல 3 பெரிய வெங்காயத்தை நைஸா நீளமா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்தாப்புல கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. நம்ம போடும்போது எண்ணெயில் போட்டு பொரிக்க போகும்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பொரிக்க போகிறோம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நிறைய தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க. லைட்டாக தண்ணி தெளித்து சேர்த்து விட்டுக்கோங்க. தண்ணி போதும். இப்போ நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம சேர்த்து வச்சுருக்க மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி சேர்கிற மாதிரி இருக்கணும். நிறையவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. நீங்கள் இது மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இது மாதிரி குட்டி குட்டியாக சேர்த்துக்கலாம். ரொம்ப பெருசாலாம் சேர்க்காதீங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா பொரிச்சுக்கணும். கிறிஸ்பியான ஆனியன் பக்கோடா ரெடி. இப்போ நம்ம மிச்சதெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். ஃபைனலி நம்மளோட டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.